ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 2024 இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் த்ரில்லராக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற ஃபிர் ஆயி ஹசின் தில்ருபா படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகி அவங்களுக்கு ஒரு கணவர், இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை ஒரு கிரைமை பண்ணிவிட்டு கடைசியாக போலீஸ்கிட்ட இருந்து இப்போ கண்ணில் மண்ணை தூவி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் போலீஸுடைய கண்ணிலே படக்கூடாதுன்னு மறைஞ்சு தான் வாழ்கிறாங்க. இதுலேயும் உண்மையை சொல்ல போனால் கதாநாயகி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. கதாநாயகியுடைய ஹஸ்பண்டு தான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னே தெரியாத மாதிரி போலீஸுடைய கண்ணில் படாமல் ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கதாநாயகி மேலே இந்த அம்மா தான் அந்த கிரைமை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், வாய்ப்பே கிடையாது, இவ எதையோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அம்மாவை 24 மணி நேரமும் நோட்டை விட்ட மணியமாகவே இருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பப்போ போலீஸுக்கு தெரியாமல் ரகசியமாக தன்னுடைய கணவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே சந்திச்சு அவர் இங்கே பாரு, ரொம்ப நாள் இப்படி நம்ம மறைஞ்சி வாழ தேவை கிடையாது, விடு, இங்கே பாரு, இன்னும் 2 மாதத்தில் விசா எல்லாம் பேசிட்டேன், நம்ம தாய்லாந்துக்கு போய் டோட்டலாக நிம்மதியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம், அந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரி, இன்னும் 2 மாதத்தில் நம்ம ஹஸ்பண்டோட நம்ம தாய்லாந்து போயிடலாம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச படத்துடைய கதாநாயகியுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு கமௌண்டர் பயவுல ஒன்று வருது. நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணால் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்படி ஒரு கதாபாத்திரம் புதுசாக வந்து நிற்கிது. இதுக்கப்புறம் இவங்க 3 பேருடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளே எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கனிகா திலோன் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஜெயபிரத் தேசாய் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. முதல்ல தெளிவாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு சொல்லிடுறேன். இந்த படம் 2021 ஹசீன் தில்ருபா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சு. அந்த படத்துடைய டைரக்ட் சீக்வல் தான். இப்போயே இந்த கேள்வி வருதா இல்லையா, இந்த படத்தை நம்ம ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா இல்லை அந்த படத்தையும் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் பார்த்தே தீரணும். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த படத்தில் என்ன நடக்குது, யாரெல்லாம் கதாபாத்திரங்கள்ங்கிறது ஓரளவுக்காவது ஒரு ஐடியா இருக்கும். நான் சொல்கிறது இந்த படத்திலே கூட ஒரு சில புது கதாபாத்திரங்கள்லாம் உள்ளே வருது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போ கதாநாயகியும் அவங்களுடைய அந்த கணவரும் ஒரு பக்கம் மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இது எதுக்காக இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான பதிலே ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுவே ஒரு ஓகே படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம விமர்சனம் பண்ண படம் தான். அந்த விமர்சனத்துடைய லிங்க் வேணும் அப்படின்னா அதையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஆனால் அந்த படமே ஒரு ஓகே படம் தான். அதுலேயும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்துலையுமே ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது படத்துடைய செகண்ட் ஹாஃபில் என்ன ஒன்று, இவங்க அமைச்ச காட்சி அமைப்புகளில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ஒரு சில இடங்களில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இத்தனைக்கும் அது ட்விஸ்ட்டு தான் இருந்தும் ஒரு சில இடங்களில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தாப்சி பொண்ணாகட்டும், விக்ராந்த் மாசை ஆகட்டும், சன்னி கௌஷல் ஆகட்டும், இந்த 3 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஜிம்மி ஷெர்கில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர், அவருமே வந்து நம்ம கதாநாயகியுடைய ஹஸ்பண்டுடைய அங்கிளாக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை ப்ளே பண்ண ஆக்டர் அந்த ஜிம்மி தான். இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் எடுத்துக்கிட்டு அந்த ரோல்ஸை ரொம்ப நேர்த்தியாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்துடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடவே அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வேறு லெவலில் போய் முடிச்சிருப்பாங்க. அட்டேங்கப்பா, இந்த சம்பவத்தை நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி முடிக்கப்பட்டிருக்கோம் அந்த படம். இப்போ அங்கேருந்து நேராக சீக்குவலாக இந்த கதைக்களத்தை ஆரம்பிக்கும் போது சட்டு புட்டுன்னு அடுத்த காட்சிகளுக்கு போகாமல் இந்த போலீஸு இவங்க 2த்தையும் சுற்று போட்டுக்கிட்டே இருக்குது, இந்த அம்மா எப்படி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணிலேயே ஒரு 40 நிமிஷத்துக்கு மண்ணை தூவிக்கிட்டே தெரியுது இந்த டீமு. அதுதான் செல்ஃபி எடுக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சட்டு புட்டுன்னு அடுத்த காட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதே மாதிரியே இந்த படத்தில் லாஜிக்கலி ஒரு சில விஷயங்கள் பல விஷயங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. லாஜிக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இன்னும் கொஞ்சம் அவங்க நம்பகத்தன்மையோடு அந்த கதைக்களத்தை பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் இந்த படத்துடைய ஒரு சில ட்விஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நமக்கு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு 3-4 ட்விஸ்ட்டு உள்ளே இருக்குது. ஸோ அதுக்காக
ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் இல்லை க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பொழுது போகலை அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கணும்னா கூட நான் ஏற்கனவே தெளிவாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த படத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் அங்கேயே வந்துடும், அது உங்களுக்கு தெரியும். இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துடைய கருவாகட்டும், இதனுடைய அந்த திரைக்கதை அமைப்பாகட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஏன் ஈவன் காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது கூட இந்த படம் குழந்தைகளுக்கு தேவையே கிடையாது. ஒன்லி மெச்சூர்ட் அடல்ட்ஸ் தான். அது கூட நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சுளிக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில செக்ஷுவலாக ஒரு சில காட்சிகள், ஒரு லென்த்தியான லிப்லாக்ஸு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. அதனால் படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது மக்களே. இது ரேஷன் கார்டு சம்பவம் அப்படின்னு கூட நம்மளுடைய டேர்மில் நம்ம எப்பயும் போல் சொல்லிடுவோம். அப்புறம் என்ன, பொழுது போகலை அப்படின்னா தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இதுதான் முக்கியமான மேட்ரு. தமிழ் டப்பிங் ரசிகர்கள், அந்த ஃபஸ்ட் பார்ட்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இந்த பார்ட்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி, இல்லை ரொமான்டிக் த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொழுதே போகலை அப்படின்னா இந்த 2 பார்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.